ஏக்கா நாளை கரண்ட் கட்டு தெரியுமா? அப்படியா? மாசத்துக்கு ஒரு டைம் கரெக்டா கரண்ட கட் பண்ணிடுறேன்வா. கரண்ட் 9 மணிக்கு தானே போகும். அதுக்கு முன்னாடி எழும்பி எல்லாத்துக்கும் அரைச்சி வச்சிடணும். இல்லட்டா இருந்து அம்மியில் வச்சு தான் அரைச்சிட்டு இருக்கானா. அக்கா நாளை கரண்ட் கட் பண்ணியானோலா? போன வாரம் தானே கட் பண்ணானு ஒரு நாள். இது பக்கத்துல இருந்து கிளையெல்லாம் ஒடிச்சிட்டே இருந்தானுவா. அன்னைக்கு தானே ஃபுல் கரண்ட் கட் பண்ணானுவா. நாளைக்கும் கட் பண்ண போறானுவலா? அக்கா மொபைல்ல மெசேஜ் வந்திருக்கேன்ல, அதை எடுத்து பார்க்க வேண்டியதானே. பாத்தீங்களாக்கா, ஒரு மாசத்துல அப்ப எத்தனை டைம் கட் பண்ணியானுவா. போன வாரம் மழை பெய்த அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கரண்ட் இல்ல. காலத்து எத்தனை மணிக்கு கரண்ட் வருது? ஆமா, அன்னை மழை பெய்த அன்னை இல்ல. எல்லாரும் என்ன பாடுபட்டுட்டோம். கரண்ட் இல்லாம வீட்டுல ஒரு சாதனமும் இல்ல, வெள்ளம் இல்ல, மோட்டரும் போட முடியல, குடிக்கவா தண்ணி வேணாம் இல்ல. இதை யாராவது ஒருத்தங்க கேட்கணும், அடிக்கடி எதுக்கு கரண்ட் கட் பண்றீங்கன்னு. அவனும் நினைச்ச நேரத்துக்கெல்லாம் கரண்ட் கட் பண்ணிட்டு இருக்கேன்வா. வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு தான் கஷ்டம். ஸ்கூல்ல லீவு, டிவியும் பார்க்க முடியாது. காலத்தை 9 மணிக்கு போனால் 5-6 மணிக்கு தான் வரோம் கரண்ட்டு. ஆமாம் பாத்தியா, அது ஒன்று இருக்கு. நம்ம அவளை போட்டு தான் சல்லியம் பண்ணிட்டு இருக்கான். நளினி அக்கா குனிஞ்சு என்ன தேடிட்டு இருக்காங்க? ஏ நளினி, என்ன அங்க இங்கன்னு போயிட்டு இருக்க? கோழியே தேடிட்டு இருக்க? என்ன நளினி அக்கா சொல்லுங்க, உங்க முகமே ஒரு மாதிரி இருக்கு. என்னக்கா கோழிய காணல இன்னைக்கும்? ஆமா பாருங்க, எனக்கு வீட்டுல உள்ள ஒரு கோழியை காணல பாருங்க. அடிக்கடி ஒவ்வொரு கோழியும் போகி எவன் பிடிச்சி அறுத்து தின்னியான்னு தெரிய மாட்டேங்குது. நளினி அக்கா, இப்ப நம்ம தெருவுல போனா எந்த வீட்டுல இருந்து கோழி மனம் வருதுன்னு பார்த்தா தெரியும். அந்த வீட்டுல உள்ளவங்க தான் பிடிச்சிருப்பாங்க. கோழி மாட்டி 2 மணிக்கு கூட ஆகல, அதுக்கு முன்னாடி தேட ஆரம்பிச்சுட்டாங்க. வீடை சுத்தி கோழி வச்சிருக்கியா, ஒரு கோழி தானே காணல. அதை அப்படியே விட வேண்டியதானே, அதையும் பின்னாடியே தேடி வாரா. நல்லியக்கா எப்பல இருந்து காணலக்கா? காலையில நான் திறந்து விட்டுட்டு ஆகாரமும் போட்டேன். அப்ப ஆகாரமும் தின்னுச்சு. முட்டை போடக்கா கோழியை காணல. எல்லா இடமும் தேடியாச்சு. அதான் இங்க தோப்புல எங்கேயாவது இருக்கான்னு தேடி வந்தேன். எங்கேயும் காணல. எங்க போச்சுனே தெரிய மாட்டேங்குது. நல்லி, இது பக்கம் தான் எங்கேயாவது தேடி பாரு, கிடைக்கும். அக்கா, நம்ம தெருவுல இருந்து பக்கத்து தெரு வர நான் போயாச்சு அக்கா. எல்லா வீட்லயும் போய் கேட்கவும் செய்தாச்சு, யாரும் காணலையாம். நல்ல கோழி அக்கா, டெய்லி முட்டை போடாக்கா. முட்டையும் சின்ன முட்டையா இருக்காதாக்கா, கொஞ்சம் பெரிய முட்டையா இருக்கக்கா. அக்கா, இவ்வளவு நேரம் தேடியும் கோழி காணலனா யாராவது கோழியை பிடிச்சிருப்பாங்க அக்கா. யாராவது பிடிச்சி அதை அறுத்திருப்பாங்க அக்கா. அது மட்டும் எனக்கு தெரியுது. நல்லி, நம்ம ஊர்ல அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க நல்லி. நல்லி அக்கா, அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க அக்கா. எங்கேயாவது போயிட்டு வரேன் அக்கா. என்ன நல்லி அக்கா, நிறைய கோழி நிக்கல அக்கா. ஒரு கோழிக்கு வேண்டி இப்படி அழுதுட்டே இருக்கீங்க, அழாதீங்க அக்கா. என்ன சுபத்ராக்கா, ஒரு கோழியா இருந்தாலும் அது அவங்களுக்கு பெருசு தானே. கோழி வளர்க்குறவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். அதுக்கு இல்ல சிட்டு, நல்லி அக்கா வீடு ஃபுல்லா கோழி நிக்கி. அதான் சொன்னேன், ஒரு கோழி தானே, அதுக்கு போய் எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னு. சுபத்ரா, கோழி நல்ல கோழி, புசு புசுன்னு இருக்கும் பாரு. நல்ல முட்டையும் போடும் தெரியுமா. இப்ப அதை வித்தா கூட ஒரு 600 ரூபாயது கிடைக்கும். 600-700 ரூபாயது கையில கிடைக்கும். அதுவும் என்ன மோவா இருக்க சவுந்தல, அவளுக்கு எல்லா கோழிகளும் நல்லா பிடிக்கும். அதுவும் இந்த கோழி எப்போ எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இருப்பான். அப்படி கோழியை கொஞ்சிட்டு இருக்க பிள்ளை இப்ப அழுதுட்டு இருக்க வீட்டுல. அக்கா, குழந்தைங்களுக்கு என்னக்கா தெரிய போகுது, நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். என்ன சுபத்ராக்கா, எல்லாரும் அமைதியா இருக்கோம், நீங்க விடாம பேசிட்டே இருக்கீங்க. கூடுதல் உங்க வீட்டுல குழம்புல கொதிச்சிட்டு இருக்கோமோ? சிட்டு, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத, வாயில இருந்து ஏதாவது வாங்கிட்டு போயிடுவேன். எனக்கு இந்த கோழிகள் எல்லாம் இஷ்டமே இல்ல. கோழிய வீட்டுக்கு வரதும் இஷ்டம் இல்ல. கோழி வீட்டுல வந்து இந்த கக்கா வச்சுட்டு போயிட்டே இருக்குதுவான். அதுல இந்த கோழி இறைச்சி எனக்கு பிடிக்காது. இதை நான் கோழி எடுத்த போல இருந்து பேசிட்டு இருக்கேன். கோழிக்கு ஒரு பெரிய காம்பவுண்ட் கட்டி வைக்க வேண்டியதானே. எதுக்கு அடுத்த வீட்டுக்கெல்லாம் விடணும்? அங்க போய் ஏதாவது கொத்திட்டு யாராவது பிடிச்சி அறுத்துருப்பாங்க. சுபத்ராக்கா, எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகம் இருக்கு. வாங்க வீட்டு போவோம், உங்க வீட்டுக்கு போய் பாப்போம் இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன குழம்பு வச்சிருக்கீங்கன்னு. சுமதி அக்கா, சிட்டோட சொல்லி வைங்க, சும்மா இருக்க சொல்லுங்க. எப்ப பார்த்தா என்ன என் மேலே பழி போட்டுட்டு இருக்க? நான் கோழி பிடிச்சுன்னு கண்டாளவா? என்ன சிட்டு, நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? வேண்டாத இத பண்ணிட்டு இருக்க.
இந்த கூட்டத்துல எல்லாரும் அமைதியானமா இருக்கிறோம். அவங்க பேசுற பேச்ச பார்த்தா குவாலி அவங்க தான் எடுத்துருப்பாங்கன்னு தோணுது, அதான் சொன்னேன். சிட்டு உனக்கு தோணி வச்சு எல்லாம் சொல்லக்கூடாது சிட்டு. அடுத்தவங்க மேல பழி போட்டுட்டு இருக்காத. இந்த சிட்டு குடஞ்சு குடஞ்சு கேள்வி கேட்டுட்டே இருக்கான். இதுல இருக்கிறது பதிலா எழுப்பி போறதான் நல்லது. இருந்துட்டே இருந்தா நம்ம மாட்டிடுவோம் இன்னைக்கு. இங்க இருந்து நைஸா எழுப்பி போவோம், போனாதான் சரி படம். வீட்டில் போய் குக்கரில் உள்ள சிக்கன் குழம்பை எடுத்து மாற்றி வைப்போம். இவ்வளோ வீட்டு வந்தா நேராக அடுக்கலைக்கு தான் வருவாளுவான். மனத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஏதாவது அதுக்கு ஒரு வழி பண்ணுவோம் போய். சுமதி அக்கா, நான் வீட்டுக்கு போறேன்க்கா. என்ன சுபத்ராக்கா திடீர்னு போறேன்னு சொல்றீங்க? சரி நானும் வரேன் உங்க வீட்டுக்கு. இவளும் கூட வரேன்னு சொல்றான். இவா வந்தா மாட்டிடுவோம் இல்லை இன்னைக்கு. என்ன சுபத்ரா, கொஞ்சம் முன்னாடி தானே வந்த. இரு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. இருந்து கதை பேசிட்டு போலாம். இல்லக்கா, என் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்காக்கா, போறான்க்கா. அக்கா, வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கேன்னு வெளில வந்து கதை பேச வந்தா இவ ஏதாவது வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இதுல எந்த எனக்கு இப்ப நிம்மதி இருக்காதக்கா, நான் போறேன்க்கா. சுமதி அக்கா, நீங்களே சொல்லுங்க அக்கா. உங்களை ஒருத்தங்க இல்லாதது பொல்லாததெல்லாம் சொன்னா எப்படி இருக்கும்? குவாலி பிடிக்காம உங்களை குவாலி பிடிச்சேன்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்க மனசு? அதே போல தானே அக்கா எனக்கு மனசே இருக்கு. பிடிக்காத என்ன நான் குவாலி பிடிச்சேன்னு சொன்னா என்ன மேல பழி போட்டு எனக்கு எப்படி இருக்காக்கா? வசந்தராக்கா, ஒரு 8 நம்ம சுபத்ராக்காவுக்கு பின்னாடியே வீட்டு போயிட்டு வருமாக்கா. வேண்டாம் சிட்டு, சுபத்ரா பேசின பேச்சுக்கு அவ ஒன்னும் குவாலி எடுத்துருக்க மாட்டா. எடுத்துட்டு அவ அப்படி பேசிட்டு போவாளா சொல்லு? சிட்டு, ஒருத்தங்கள சும்மா சும்மா சந்தேகம் படக்கூடாது. அவதான் இல்லைன்னு சொல்லிட்டாயில, விடு. நளினியாக்கா, நீங்க என்ன சொல்றீங்கக்கா? உங்க குவாலியாக்கா ஒரு 8 அவங்க வீட்டு போயிட்டு வருவோம் வாங்க. சிட்டு, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல சிட்டு. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் ஒன்னும் தெரியலன்னு சொல்லுங்க. வாங்க போய் பாப்போம், பார்த்தா தானே தெரியும். நளினியாக்கா கன்ஃபார்மா சொல்றாங்கக்கா, சுபத்ரா அக்கா தான் குவாலிய புடிச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுல குவாலி இப்ப கொதிச்சிட்டு இருக்கான். இங்க இருந்து போன எஸ்கேப்புக்கு போய் ஏதாவது மாத்தி வைக்க தான் அவங்க ஓடி இருப்பாங்க. இப்ப போன கையும் களவுமா நம்ம பிடிக்கலாம். சிட்டு, உனக்கு தெரியாமா அப்படியெல்லாம் பேசாத சிட்டு. அவ எல்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. நம்ம கூட இருந்துட்டு நம்ம கூட உள்ளவங்களுக்கு வீட்டுல உள்ள குவாலியை பிடிச்சி பண்ணுவாளா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. நீ அதனால அப்படி பேசாதா. நல்லியாக்கா, அவங்க 2 பேரும் வரமாட்டாங்க. நீங்க வரீங்களா வரலையா? இப்ப போனா கண்டுபிடிக்கலாம். சிட்டு, எனக்கு அங்க வரக்கு பயமா இருக்கு சிட்டு. நம்ம போய் பாய்க்க நேரம் எதுவும் இல்லைன்னா அவ ஆடிடுவா பாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம்க்கா, வாங்க நீங்க. 2 பேரும் போற போக்க பார்த்தா இன்னும் ஒரு பெரிய சண்டை நடக்கும். கொஞ்ச நேரம் கூட இருந்தா இன்னும் நான் கண்டிப்பா மாட்டிருப்பேன். நல்ல காலம் அங்கிருந்து எழும்பி வந்தது. அம்மா, எங்கம்மா போனீங்க கதவு திறந்து போட்டுட்டு? மக்களே, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா வீட்டுக்கு? நான் கொஞ்சம் முன்னாடி தானே மக்களே போனேன். போயிட்டு உடனே வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்க. 2 பேரும் சாப்பிடுதீங்களா மக்களே? அம்மா, எனக்கு நூடுல்ஸ் போட்டு தாங்கம்மா. வாங்க வீட்டுக்குள்ள போவோம். நான் இன்னைக்கு உங்களுக்கு வேற ஒரு குழம்பு வச்சிருக்கேன். அது உங்களை பார்த்தா நல்லா பிடிக்கும். வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுவோம், சரியா? நல்லியாக்கா, என்ன குழம்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமா, பாத்தியா? வீட்டுக்குள்ள நம்ம எப்படி பார்க்க முடியும் போய்? அம்மா, உங்களுக்கு தெரிஞ்சது மொத்தமே 3 குழம்பு தான். பருப்பு, சாம்பார், ரசம். இதை தவிர வேற எதை வைக்க போறீங்க? ஒன்னும் வைக்க மாட்டீங்க. இதுக்கு வீட்டுல போய் சாப்பிடுவோன்னு என்ன அப்படி நீங்க வித்தியாசமா வச்சிருக்கீங்க சொல்லுங்க. மக்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன் மக்களே. சிக்கன் நல்லா பிடிக்கும் இல்ல? அப்படியாம்மா? சிக்கன் குழம்பா? அப்ப எனக்கு சிக்கன் குழம்பு வச்சே தாங்க. எனக்கு டே நூடுல்ஸ் வேண்டாம்மா. அம்மா, இத நீங்க ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானேம்மா. வாங்கம்மா, பசிக்குது, சாப்பாடு தாங்க. அம்மா, காலையில 2 பீஸாவது எடுத்து பொரிச்சு வச்சிருக்கியாம்மா? ஆமா மக்களே, குவாலிக்கா தொட பாகத்தை எடுத்து உங்களுக்கு பொரிச்சு தான் வச்சிருக்கேன். மீதி உள்ளதை வச்சுதான் குழம்பு வச்சிருக்கேன். வாங்க, டேஸ்டா இருக்கும். பாத்தியா சிட்டு, நீ சொல்லும் போது கூட நான் அவளை நம்பல. சரி, அவள அப்படி பண்ண மாட்டானு. இருந்தாலும் நீ கூட்டன்னு தான் வந்தேன். ஆனா அவ வாயால என்ன கோழி குழம்பு வச்சிருக்கேன்னு சொன்ன பாத்தியா? அப்ப இவ தான் என்ன கோழியை பிடிச்சின்னு வச்சிருப்பா. இவ எல்லாம் காசு கொடுத்து வாங்கவே மாட்டா. அக்கா, சுபத்ரா அக்கா அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப நீங்க அப்படியே ஒரு அமுக்க வேண்டியதானே? ஏன் நீங்க இது விட்டீங்க? இல்ல சிட்டு, அந்த சின்னது முதல்ல எனக்கு நூடுல்ஸ் போட்டு தாங்கன்னு கேட்டேன். அப்புறம் சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன்னு சொன்னதா எனக்கு நூடுல்ஸ் வேண்டாம், சிக்கன் குழம்பு வச்சு தாங்கன்னு சொல்லிச்சு. அதான் அப்படியே விட்டேன். சரி, பிள்ளைங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளில போகட்டு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அதுவும் குழந்தைங்களை முன்னாடி வச்சு நீ குவாலி களவாண்டு பிள்ளைங்களை வச்சு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா குழந்தை ரொம்ப கஷ்டப்படும் பாரு. அதான் அப்படியே விட்டேன்.
இப்போ எப்படியும் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு வெளில விளையாட போகும் பாரு, அந்த நேரம் கேட்கலாம். அவளை பிச்சு வலிச்சு எடுக்கலாம். என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கியா? பிள்ளைங்களை முன்னாடி வச்சு எதுவும் கேட்க வேண்டாம் சிட்டு. நளினி அக்கா, உங்களுக்கு நல்ல மனசாக்கா. நீங்க யோசிக்கிறது போல என்னால யோசிக்க முடியல அக்கா. இல்ல சிட்டு, அந்த பிள்ளைங்களை முன்னாடி போய் கேட்டா பிள்ளைங்களும் ரொம்ப வருத்தப்படும். ஏதோ கோழியை பிடிச்சிட்டா, குழம்பும் வச்சுட்டா, குழந்தைங்களும் கொடுத்துட்டா, குழந்தை சாப்பிட்டு முடியட்டும். அம்மா, கொஞ்ச நேரம் நாங்க 2 பேரும் போய் விளையாடிட்டு வரோம்மா. ராசாத்தி வீட்டுல போய் போனமா வந்தமான்னு இருக்கணும். 5 நிமிஷத்துல வந்திருக்கணும் வீட்டுக்கு. சரிம்மா, நாங்க போயிட்டு வந்துட்டோம். சரி, நம்மளும் போய் கொஞ்சம் சாப்பிடுவோம். அடி ஆத்தி, இவங்க 2 பேரும் எப்போ வந்தாங்க? என்ன சுபத்ராக்கா, குனிஞ்சு என்ன யோசிக்கிறீங்க? என்ன சுபத்ரா, எங்களை முன்னாடி பார்த்ததே இல்லையா? எங்களை பார்த்த நீ ஷாக் ஆயிட்ட. அப்படி என்ன? இல்ல, 2 பேரும் திடுதிடுப்புன்னு வந்து நிக்கிறீங்களே, அதான் யாரோன்னு பயந்துட்டேன். ஓ அப்படியா? என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இல்லக்கா, இன்னைக்கு கரண்டம் கட்டலாக்கா. உங்க வீட்டுல எப்படி இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க இருக்கு, நீங்க ஏதாவது வச்சிருப்பீங்க, அதான் கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். குழம்பா? என்ன சுபத்ரா, வாய் பழந்துட்டீங்க? குழம்பு நீ ஒண்ணு வைக்கலையா? குழந்தைங்களுக்கு ஒண்ணு நீ கொடுக்கலையா? அப்ப இன்னைக்கு குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்த? அக்கா, கரண்ட் இல்லையா, அப்படியே சாம்பார் சாதம் செய்து கொடுத்தாக்கா. இன்னும் இவ்வளவு கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம் போல. அப்ப நீ இன்னைக்கு சாம்பார் சாதம் தான் வச்ச? ஆமாக்கா, சாம்பார் சாதம் தான் வச்சாக்கா. 2 குழந்தைங்களும் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு சட்டியை கழுவி போட்டு வந்திருக்கேன்க்கா. என்ன சுபத்ராக்கா, உங்க வீட்டுக்கு உள்ள சிக்கன் ஸ்மெல் வருதே. என்ன சிட்டு சொல்ற? நான் சிக்கன் எங்கன்னு வைக்க போறேன்? நீ சாம்பார் சாதம் தான் வச்சேன், அதுக்கு மனம் தான் வரும். அப்போ உங்க வீட்டுல சிக்கன் குழம்பு இல்ல, நீங்க சிக்கன் வச்சு சாப்பிடலாம். என்ன சிட்டு, சும்மா என்னையே சந்தேகப்பட்டு பேசிட்டே இருக்க? நான் உனக்கு ஒரு இழிச்ச வாய போல தெரியுதோ? யாருக்கு வீட்டுல கோழி போனாலும் எல்லாம் எனக்கு மேலேயே போடுங்க பள்ளியா. அப்ப எனக்கு வீட்டுல உள்ள கோழி நீ பிடிக்கவே இல்ல, நீ கறி வைக்கவே இல்ல. என்னக்கா, எத்தனை டைம் சொல்றது? இல்லன்னு சொல்றேன்ல. என்ன விடு, நான் உனக்கு கோழி உனக்கு பிடிக்கல, விடு. சிட்டு, என்ன பண்ணி அவளை விடு நீ முதல்ல. சுபத்ராக்கா, நீங்க உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொன்ன நான் விடுவேன், இல்லட்டா விடவே மாட்டேன். என்ன சிட்டு நீ பண்ணிட்டு இருக்க? முதல்ல அவளை கீழே இறக்கி விடு. அக்கா, அவங்க கிட்ட உண்மையை சொல்லுங்க அக்கா. அவங்க வீட்டுல இன்னைக்கு என்ன குழம்புன்னு சொல்லுங்க. சாம்பார் சாதமா கோழி குழம்பா நீங்க கேளுங்க. ஏ சுபத்ரா, உன வீட்டுல சாம்பார் சாதமா கோழி குழம்பா? நான் இன்னைக்கு கோழி குழம்பு தான் வச்சேன், என்னை இறக்கி விட சொல்லு. பாத்தீங்களா, இப்போவாது நம்புனீங்களா யாரு கோழி கலவாண்டான்னு? என்ன சுபத்ரா, கூட இருக்கவங்க வீட்டுல உள்ள கோழியை நீ திருடி சமைச்சிருக்க? நானா போய் திருடலக்கா, அதுவே எனக்கு வீட்டுக்கு வந்தக்கா.